அப்படியே பாருங்க, சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து வெயில் அடிக்கும், மேல உச்சியில சூரியன் இருக்கும். ஆனா அவ்வளவுலயும் யோகி பாபா அவர் மேல தண்ணி ஊத்தும் போது படம் பாக்குறோம்ல, வெளியில இருந்து தான் நம்ம பாக்குறோம் படத்தை, நம்ம உச்சி குளிருங்க. எங்க ஊர்ல நான் சின்ன வயசா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொடும்பாவி அப்படிங்கிற ஒரு பொம்மையை எரிச்சு ஊர் முழுக்க இழுத்துட்டு வந்து அந்த பொம்மையை எரிச்சிட்டா மழை பெய்யும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருந்தது. ரொம்ப நாள் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா விசாரிக்கும் போது அவனுடைய பேரெல்லாம் என்ன வேலை செய்யறாங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி என் பேர் சினிமாவில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கியூரியஸ் இருந்தது. ஏன்னா நான் பள்ளிக்கூட பட்சத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய கனவுங்கிறது சினிமால பாட்டு எழுதணும் அப்படிங்கிறது தான். வேண்டிய படத்தை கிராமத்துல இருக்கிற சில பேர் சேர்ந்து ஒரு பெரிய திரையில போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வயக்காட்டுக்குள்ள. கேட்டா நான் ஆன்மீகத்தை பத்தி பேசல, பட் அந்த ட்ரெடிஷனல் அவங்க ஃபாலோ பண்ற விதத்தை பேசும்போது அதுல இந்த கடவுள் அப்படிங்கிற சம்பந்தம் வந்து இயல்பாகவே வந்துருது. அந்த கண்டென்ட்ங்கிற அதை ஒதுக்க முடியாத அளவுக்கு அந்த ட்ரெடிஷனோட அது ஒன்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அழகான திரைப்படம் கிணத்த காணோம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு ரிவ்யூவா வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் சங்கையா அவர்களுக்கு என்னுடைய இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அவரினுடைய இழப்புங்கிறது கலைத்துறைக்கே ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு நான் கருதுறேன். சுரேஷ் சங்கையா அவர்களுக்கான ஒரு ட்ரிபியூட் காணொலியாகவும் கிணத்த காணோம் அப்படிங்கிற படத்தினுடைய என்னுடைய ரியாக்ஷன் வீடியோவாகவும் இந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி பதிவு பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளக்க போயிடலாம். கிணத்த காணோம் அப்படிங்கிற படத்தினுடைய இயக்குநருடைய பெயர் எனக்கு எப்படி முத தெரியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிட்டு படத்தை பத்தி பேசுறதுக்கு வேகமா போயிடலாம். நான் அப்போ பள்ளி காலத்துல இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். 9ஆப்பு 10ஆப்பு படிச்சுட்டு இருந்த காலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டுக்கு ஒரு முதியவர், ஒரு தாத்தா வந்திருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க பக்கத்து வட்டாரத்தை சேர்ந்த ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். எங்க வட்டாரம்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி இந்த வட்டாரத்தை சேர்ந்தவங்க தான் நாங்க. எங்களுடைய கிராமத்துக்கு கொஞ்சம் தூரம் ஒரு சில கிராமங்கள் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்திலிருந்து ஒரு தாத்தா வந்தாரு. அந்த தாத்தா வந்து எங்க அப்பா கூட எங்க அம்மா கூட பேசிட்டு இருந்தாரு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நலம் விசாரிக்கும் போது அவருடைய பேரன்லாம் என்ன வேலை செய்யறாங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி என் பேரன் சினிமால இருக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. சினிமால இருக்கிறாரா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கியூரியஸா இருந்தது. ஏன்னா நான் பள்ளிக்கூடம் படிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய கனவுங்கிறது சினிமால பாட்டு எழுதணும் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது இவர் என்னுடைய பேரன் சினிமால இருக்கிறாரு அப்படின்னா இவரை கான்டாக்ட் பிடிச்சு இவர் மூலியமா, இவர் பேரன் மூலியமா சினிமால நம்ம அறிமுகமாயிருக்கலாம் அப்படின்னு அப்போ அவர்கிட்ட அவ்வளவு மும்முரமா நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்னுடைய பேரன் வந்து காக்கா முட்டை படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறது மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு கிடாயின் கருணை மனு அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்குனதா கூட அவருடைய பேரன் இயக்குனராக இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. பேர் என்னன்னு கேட்டப்ப சுரேஷ் அப்படின்னு சொன்னாரு. சுரேஷ் அப்படிங்கிற பேர்ல எனக்கு பெருசா அப்பெல்லாம் இயக்குநர்களுடைய பெயர் தெரியாது. அப்பதான் அந்த சுரேஷ் அப்படிங்கிற பெயர் வந்து எனக்கு அறிமுகமானது. அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பெருசா அந்த டச் இல்லை. அதுக்கப்புறம் அந்த சுரேஷ் சங்கையா அவர்கள் அந்த பெயர் வந்து எனக்கு எப்போ தெரிஞ்சது அப்படின்னா அவரினுடைய இறப்பு அப்பதான் எனக்கு அந்த பெயர் அப்படிங்கிறது திரும்பவும் ஞாபகத்துக்கு வந்தது. அது ஒரு பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு இதயத்தை கணக்க வைக்கக்கூடிய ஒரு செய்தியா இருந்தது. அப்படி அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் இயக்கிய திரைப்படம் இப்போ வந்திருக்கு. நிஜமாவே அருமையா இருந்ததுங்க திரைப்படம். அந்த திரைப்படம் எப்படி ஆரம்பிச்சது, கிராமப்புற வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சில அழகான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. கிணத்த காணோம் அப்படிங்கிற திரைப்படம் வந்து முதல்ல எப்படி ஆரம்பிக்குது, இது வந்து ஸ்பாய்லர்லாம் கிடையாது, பட் சில விஷயங்கள் சில சீன்ஸை டீகோடிங் பண்ற விதமா இருக்கும். கதை திறந்த உடனே ஒரு வறண்ட நிலம், ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு வறண்ட நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மழை இல்லைன்னு சொல்லிட்டு அதுதான் அந்த ஊர்ல மெயின் பிரச்சனை. மழை இல்லை, தண்ணி இல்லை, இதுதான் அந்த ஊரினுடைய பிரச்சனை. இதை வச்சுதான் கதைங்கிறதே ஃபுல்லா நகருது. ரொம்பவுமே அருமையா எடுத்திருந்தாங்க. ஒரு கிராமத்துக்குன்னே ஒரு இயல்பான ஒரு பேச்சு வழக்கு இருக்கும். அந்த வட்டாரத்திற்குரிய இயல்பான ஒரு சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இதுல நான் பார்த்தேன். பொதுவாகவே கிராமம்ல அந்த மழை பெய்யல அப்படின்னா சில வழிபாட்டு முறைகள் அப்படின்லாம் பண்ணுவாங்க. எங்க ஊர்ல நான் சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடும்பாவி அப்படிங்கிற ஒரு பொம்மையை எரிச்சு ஊர் முழுக்க இழுத்துட்டு வந்து அந்த பொம்மையை எரிச்சிட்டா மழை பெய்யும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருந்தது. ரொம்ப நாளா மழை இல்லை அப்படின்னா அப்படி இருக்கிறது அந்த ஊருக்குரிய ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஊர்லயும் ஒரு கல்ச்சரல் விஷயம்லாம் நடத்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு நல்ல ஒரு பழைய நினைவுகளை திரும்பி கொண்டு வந்தது. இது வந்து கல்ச்சர் ரிலேட்டா ஒரு ட்ரெடிஷ்னல் வழிபாடு ரிலேட்டடா இந்த டச்சஸ்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
அந்த கிராமத்திலேயே தண்ணி இல்லை அப்படிங்கிறது சீரியஸான விஷயம், எமோஷனலான விஷயம். அதை எந்த அளவுக்கு காமெடியா இறங்கி அடிச்சிருக்காங்க அப்படின்னா சொல்லவே முடியாதுங்க. என்ஜாய் பண்ணலாம் ஒவ்வொரு காமெடி சீனையும். ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா தண்ணியே இல்லை, ஆனா அந்த ஊர்ல ஒரு வயசானவருக்கு மோத்திரம் வந்துகிட்டே இருக்கிறான். அத எளிமையா ஒருத்தர் சொல்லிப்பாரு, ஊர்லயே தண்ணி இல்லை, உனக்கு மட்டும் எங்க இருந்துதான் இவ்வளவு மோத்திரம் வருது, வீச்சம் இந்த வீச்சம் அடிக்குது, இவ்வளவு நாற்றம் அடிக்குது அப்படின்னு அழகா காமெடியா சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தனியா பார்க்க வேண்டிய திரைப்படத்தை, தனியா பார்க்க வேண்டிய படத்தை கிராமத்துல இருக்கிற சில பேர் சேர்ந்து ஒரு பெரிய திரையில போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வயக்காட்டுக்குள்ள. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே காமெடியா இருந்தது. அதுக்கு அடுத்து அதுல தண்ணி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதுக்காக கிணத்தை தோண்ட ஆரம்பிக்கும் போது அதுல டைனோசரனுடைய எலும்பு வருது. அதனால என்னென்ன பிரச்சனை அவங்க சந்திக்கிறாங்கிறது சில விஷயமா இருந்தது. படத்துல யோகி பாபு அவர்கள் ஒரு கோவில்ல, ஒரு சின்ன கோவில்ல ஒரு பூசாரியா இருப்பாருங்க. இப்பயும் பாருங்க, நிறைய கிராமங்கள்ல அந்த சின்ன கோவில் இருக்கும், அதுக்குன்னு சில பூசாரி அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய வேதம் ஓதிட்டுலாம் வந்தவங்க கிடையாது. அவங்க பூசாரி, அவ்வளவுதான், அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர். அதே மாதிரி யோகி பாபு அவர்கள் அந்த படத்துல இருப்பாரு. மேலும் பாத்தீங்க அப்படின்னா அவரினுடைய வேலையில சிற்பி வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இதர நேரங்கள்ல அந்த கோவில்ல உட்காந்துக்கிட்டு மற்ற வயதானவர்களோட கதை பேசிட்டு இருக்கிறதுங்கிறது அந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. எங்க ஊர்ல நான் அப்படிதாங்க இருந்தேன். எங்க ஊர் மந்தையில நானும் என்னுடைய நண்பர்களும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்போம். எங்க ஊர் பெரியவங்க எல்லாம் அந்த ஊர் மந்தையில அந்த கோவில்ல தான் உட்காந்து கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த ஊர் வயதானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோவில் உண்டியலை அடிச்சு ஒரு 5 ரூபா 10 ரூபா எனக்கு எடுத்து கொடுப்பா அப்படின்னு கோவில் பூசாரியான யோகி பாபு அவர்கள்கிட்ட சொல்லவும், யோகி பாபு அவர்களும் கோவில் உண்டியலை பிரிச்சு கொஞ்சோண்டு எடுத்து கொடுத்துருவாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சர்வசாதாரணமா இருந்தது. 4 பேர் முன்னாடி அந்த கோவில் உண்டியலை ஊருக்காரங்க அனுமதி இல்லாம திறந்து அதுல இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து அந்த முதியவர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது இதுலயும் காமெடியா தான் கலந்து சொல்லியிருந்தாங்க. இது ஒரு இதையே சொல்றேன் அப்படின்னா, கிராமப்புறத்துல கோவில்கள்ல அந்த கோவில்ல பத்தி அந்த ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத பத்தி பேசுறது ஒரு அழகான விஷயமா இருக்கும். எல்லாமே அந்த டிவோஷனலா இருக்குதோ, நான் பேசுறது ரொம்பவுமே ஆன்மீகமா இருக்குதான்னு கேட்டா, நான் ஆன்மீகத்தை பத்தி பேசல. பட் அந்த ட்ரெடிஷ்னலா அவங்க ஃபாலோ பண்ற விதத்தை பேசும்போது அதுல இந்த கடவுள் அப்படிங்கிற சம்பந்தம் இயல்பாகவே வந்துடுது. அந்த கண்டென்ட்ங்கிற அதை ஒதுக்க முடியாத அளவுக்கு அந்த ட்ரெடிஷனோட அது ஒன்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஒரு புரட்சிகரமான சில கருத்துக்களை இயல்பாவே சொல்லிட்டு போயிருப்பார் யோகி பாபு அவர்கள். ஆன்மீகம்ங்கிற விஷயத்தோட என்னென்னலாம் மூட நம்பிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் அழகாவே சொல்லியிருப்பாரு. சாமிங்கிறதையும் பக்தி அப்படிங்கிறதையும் ஏன் பெரிய விஷயமா நம்ம பார்க்கணும், அது நம்ம அன்றாட வேலைகள்ல நம்ம எப்படி சாப்பிட்றோமோ, எப்படி பல்லு விளக்குறோமோ, எப்படி குளிக்கிறோமோ, அது மாதிரி ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் நம்ம சாமி கும்பிடுறது அப்படிங்கிறத அந்த சீனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. மேலும் பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதி வச்சுலாம் பேசலைங்க. படத்தை பார்த்தேன், நேற்று இரவு 2 மணிக்கு பார்த்தேன். நான் ரசிச்ச விஷயங்களை அப்படியே உங்ககிட்ட எழுதாம படிக்காம அப்படியே சொல்றேன். கிணத்து வறுமையில கிணற காணோம், ஊர்ல தண்ணி இல்லை, போர் போடணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அப்போ போர் போடணும்னு சொல்லும் போது அந்த இடத்திற்குரிய அந்த பெரியவர் போர்லாம் போடக்கூடாது, கிணத்தை தான் தோண்டணும் அப்படிங்கிறாரு. கிணத்தை தோன்றதுங்கிறது போர் போடுறதை விட ஒரு நல்ல விஷயமா சொல்லப்படுதுங்க. கிணறு தோன்றதுங்கிறது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு ஏரி குளங்கள்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது, குறிப்பா அதை சரியா பராமரிக்கிறது இல்லைங்கிறதும் இன்னைக்கு கிராமங்கள்ல இருக்கக்கூடிய நகரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. கிணத்தை தோன்றதனுடைய முக்கியத்துவத்தையும் இதுல வலியுறுத்தி இருந்தாங்க. அந்த அகழ்வாராய்ச்சியில அந்த பள்ளம் தோண்டும் போது எலும்பு கூடு சிக்கும். அதற்கான அகழ்வாராய்ச்சி வேலைகள், ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்ங்கிற நடக்கும். அப்போ அந்த ஊர்க்காலங்களை கூப்பிட்டு வச்சு அந்த கிணறு தோன்றதுக்குரிய அந்த பள்ளம் தோன்றதுக்குரிய வேலைகள் நடக்கும். அப்போ அந்த ஊர் மக்கள் பேசுறது, அந்த 100 நாள் வேலைக்கான அந்த ரெஃபரன்ஸ் வர்றதெல்லாம் ரொம்பவுமே அருமையா இருந்தது. கிராமப்புறம்னு எடுத்துக்கிட்டாலே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒதுக்கிடவே முடியாது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்க பெருசா சயின்ஸ் ரிசர்ச்னு சொல்லும்போது அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் அவங்களுக்கு போதிய எஜுகேஷன் இல்லை, ஆனாலும் அவங்க ஒரு வெள்ளந்தித்தனமான ஒரு காமெடி பண்றது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
வேற என்ன படத்துல அந்த வேற என்ன விஷயங்களை கவனிச்சேன் அப்படின்னா, கடைசியில படம் வந்து முடியக்கூடிய சூழ்நிலையில கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, தண்ணி வந்துடும், ஊர்ல சிண்டாக்ஸ் டேங்க் கட்டி தண்ணி வசதி வந்துடும். தண்ணியை பிடிச்சு குடம் தண்ணீரை கோவிலுக்கு சாமிக்கு ஊத்தலாம்ப்பா அப்படின்னு யோகி பாபா அவர்கள் கிட்ட அந்த ஊர் மக்கள் வந்து குடத்துல பிடிக்கிற தண்ணியை சாமிக்கு நம்ம ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில கொடுக்கவும் அவரும் சாமிக்கு ஊத்த போவாரு. ஆனா திடீர்னு திரும்பி வந்து அந்த ஊர்ல ஒரு வயதான பெரியவர் வந்து இப்படியே உட்கார்ந்துருப்பாரு. மழைக்காக அவர் காத்துட்டு இருந்த பெரியவரோ ஏதோ ஒரு பல தலைமுறைகளா அந்த ஊரினுடைய வறட்சியை பார்த்த ஒரு பெரியவர் அவர் மேல அந்த தண்ணியை ஊத்துவாருங்க. அந்த ஒரு குடம் தண்ணியை பொது பொது பொதுன்னு அப்படியே பாருங்க. சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து வெயில் அடிக்கும், மேல உச்சியில சூரியன் இருக்கும். ஆனா அவ்வளவுலயும் யோகி பாபா அவர் மேல தண்ணி ஊத்தும் போது படம் பாக்குறோம்ல, வெளியில இருந்து தான் நம்ம பாக்குறோம் படத்தை, நம்ம உச்சி குளிருங்க அப்படிங்கிற ஃபீலிங்க அந்த படத்து கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. எளிமையான கிளைமேக்ஸ். நான் அதை எதிர்பார்த்தேன். ஆக்சுவலா இந்த சீன் நடக்கும் அப்படிங்கிறது கிளைமேக்ஸை ஒட்டி போகும்போது நான் எதிர்பார்த்ததுதான். இதுதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த சீனை பார்க்கும்போது, அதை ரியாலிஸ்டிக்கா காட்டும்போது, அவங்களுடைய எமோஷன்ஸை, அந்த உண்மையான அந்த எளிமையான அந்த உண்மையை சொல்லும்போது நிஜமாவே பாகுபலிக்குரிய ஒரு பிரம்மாண்டத்தை நான் கிணத்தை காணும் அப்படிங்கிற படத்துல பார்த்தேன். கண்டிப்பா பார்த்தேன். அந்த பார்த்தனுடைய தாக்கம் இந்த வீடியோல உங்களுக்கும் நான் காமிக்கிறேன். இது மாதிரி தமிழ் சினிமால நிறைய படங்கள் வரணுங்கிறது என்னுடைய ஆசையும் கூட, ஆவலும் கூட. கண்டிப்பா வரணும். சுரேஷ் சங்கையா சார், யோகி பாபு சார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் சங்கையா சார் அவர்களுக்கு என்னுடைய திரும்பவும் ஒரு ட்ரிபியூட் வீடியோவா, ஒரு இரங்கலா என்னுடைய வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எங்க ஊரை சார்ந்த, எங்க பகுதியை கிராமப்புறங்களை சார்ந்த ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதுனால இதை சொல்லலை, இயல்பாவே சொல்றேன். நல்ல படம். நன்றி, வணக்கம்.